படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தின் பாடகி மீனாட்சி இளையராஜா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். இந்த பாடல் அளித்த எனக்கு மியூசிக் டைரக்டர் சாய் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி முத்து சார், செல்வம் சார், இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த பாட்டை ஐயாவோட வரிகளில் சரக்குன்ற ஒரு பாடலை நான் பெண் குரலை நான் பாடியிருப்பேன். நான் கூட நினச்சேன் இது ஒரு மாதிரி போதையான பாடலாக இருக்கும். ஆனால் வரிகளை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது ஒரு விழிப்புணர்வான பாடல்கள். சமுதாயத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். ஒரு பெரிய வரிகள் நம்ம ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீமில் இருக்கிற இந்த டீம் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் தான் தெரிஞ்சது இவங்க அவ்வளோ ஒரு அழகாக சாய் சார் தான் மியூசிக் டைரக்டரா, இல்லை முத்து சார் தான் மியூசிக் டைரக்டரா, இல்லை அவர் தான் படத்தோட டைரக்டரா, அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலியாக அந்த படத்தை ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் இந்த குடியால் எவ்வளோ குடும்பங்கள் கெட்டு போகிறது என்ற ஒரு அழகான ஒரு கவிதையாக அந்த படத்தை நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள். இந்த சமுதாயத்தில் நமக்கும் பங்கு இருக்குது. இல்லை கேட்டு இங்கே யாராவது குடிக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்டு கண்டிப்பாக திருந்தணும். ஸோ இதெல்லாம் ஒரு குழந்தைங்களுக்கான, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களோட உணர்வுகள் தான் இது எல்லாமே. ஒரு அப்பா தப்பு செஞ்சால் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும். ஸோ ஒரு ஆசிரியராக நான் நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் பண்ணுற சின்ன தவறலை, ஸோ நானும் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பேன். ஸோ இந்த குடிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைங்களும் சரி, இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட குழந்தைங்களாவே வளர்ந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. எத்தனை பெரிய ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அதில் வாய்ப்பளித்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லாம் என் பேர் ஆதவ பாலாஜி. இப்போ பேரை மாற்றிருக்கேன், ஆதவங்க பாலாஜின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ என்னன்னு என்ன வந்திருக்கிற அனைத்து ப்ரெஸ் மீடியாவுக்கும் மனமார்ந்த நன்றி. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஜுக்கு ஏறினோடனே நன்றி யாருக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ் மீடியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோடய ப்ரொடியூசர் சொல்ல, என்னோட டைரக்டர் சொல்ல, அவங்க சொந்தத்துக்கு சொல்ல, இது பண்ண முடியும் யாருக்கு எதுக்குமே சொல்ல, யாருக்குமே சொல்ல, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு நிகழ்ச்சியிலையும் பார்த்து இந்த சின்ன படத்தை அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவி பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டினியூவாக ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்லா செலவு பண்ணியிருக்கோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். புது நடிகர்களை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு கதையை நம்பி தான் புது ஹீரோக்களை வச்சோ புது ஹீரோனை வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் சந்திக்கிறதெல்லாம் தோல்வியாகவே இருக்குது. ஒரு சின்ன ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி 3 கோடி பட்ஜெட் பண்ணுற ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி கடன் வாங்கி பண்ணுறாங்க, எதுவும் ஜெயிக்கலாம்னு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் உட்காந்துடுறாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே என்னுடைய டேரக்டர் பாருங்கள், எல்லாம் புதுமுகங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ ஐயா மட்டும் தான் பார்க்க போனால் ஐயோ பிரஜன் ப்ரோ மட்டும் தான் கொஞ்சம் சீனியராக இருக்காங்க, மற்ற எல்லாமே புதுசாக தான் இருக்காங்க. அப்படி அவங்க வாய்ப்பு கொடுக்குற இவங்களை நீங்கள் வெற்றியடை வைக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எதோ நீங்கள் போகிறீங்க. நான் கூட லாஸ்ட்டு என்னுடைய மெய்ப்படத்தை படம் நான் ஹீரோ பண்ணியிருந்தேன், இப்போ நான் வில்லனாக பண்ணியிருக்கேன். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கதை நல்ல படம் எடுத்திருக்கோம். ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்குற விதம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்துருக்கணும், அதை சேர்க்காம விட்டீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி புதுசாக வர டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு வரணும். நிறைய புது ஹீரோக்களுக்கு, புது ஹீரோயின் வரவங்களுக்கு, புது நடிகர்களுக்கு வாய்ப்பு யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வர டைரக்டர் தான் கொடுப்பாங்க, சின்ன ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க, புது டைரக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் அல்லது. ஆனால் இன்றைக்கி ஒரு 3 கோடி படம் பண்ணுறேன்னா அந்த போட்ட கதை எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்குது. இதை எப்படி எங்களால் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது எங்களுக்கு முடியல. ஏன்னா எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கேயோ கடத்தை வாங்கி இங்கே சென்னையில் ஊர்லேருந்து சென்னைக்கு எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே முழிச்சுன்னு உட்காந்து தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. இதை கூட நாங்களும் ட்ராவல் பண்ணிருக்கோம், புரியுதுங்களா? இதை நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை போய் சேர்க்கணும், நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். சேர்த்து இந்த டைரக்டரை இந்த ப்ரொடியூசரை நீங்கள் வெற்றி அடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி நிறைய புதுமுகங்கள் நிறைய வருவாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். இதை தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்களால் தோல்வியை நிறைய சந்திக்கவும் முடிய மாட்டுது. ஏன்னா நிறைய எஃபர்ட் போடுறோம், ஆனால் அது வெற்றி அடையிறது எப்படின்னு தெரியல. அதுக்கு முழுக்க நீங்கள் தான் எங்களை வெற்றி அடைய கொண்டு போய் சேர்க்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 ஷோ 5 ஷோ கொடுக்குறாங்க, 4 ஷோ கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு ஷோ எப்படியே முட்டி மோதி நாங்கள் வாங்குறதா இருக்குது. ஆனால் அது எப்போ கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துட்றாங்க, ஒரு 10 மணி ஷோ கொடுத்துட்றாங்க. இதுக்கு எப்படி இதை மக்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுலேயே எங்களுக்கு பெரிய தோல்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ 4 ஷோ கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு ஷோ, நடுவில் ஒரு ஈவினிங் ஷோ கொடுக்கலாம். இதுக்கு பெரிய ஃபைட் பண்ணுறதா இருக்குது. இதே பக்கத்து ஆந்திராவில் எடுத்துக்கங்க, பெரிய படம் 4 கொடுக்குறாங்க, சின்ன படம் 2 படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. எனக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வேறு விஷயம், அது விட்டுருங்க. எனக்கு என்னென்னா, நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு குடிசை வீட்டில் தான் நான் பிறந்தேன். நான் இன்றைக்கி நான் பக்கத்து வீட்டில் போய் படங்கள் பார்த்த காலங்கள் தான். இன்றைக்கி நானே எனக்கு ஒரு பெரிய தேட்டரில் ஒரு 7M பிரேமில் நான் வந்துட்டேன். இன்றைக்கி இதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு, புரியுங்களா?
இந்த வெற்றி எனக்கு போதும். ஏன்னா எனக்கு என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, என்ன ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது புது ப்ரொடியூசருங்க தூக்குறதுக்கோ புது டைரக்டருங்க தூக்குறதுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரை கூப்பிடுறது எல்லாரும் போய் இன்விடேஷன் எடுத்து போய் நிற்கிறோம், ஆனால் வரமாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இதே வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஓடி முன்னாடி நிற்கிறாங்க. இதெல்லாம் உடையணும். இதெல்லாம் உடஞ்சாதான் சினிமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பெரிய கதையை வச்சு நல்ல கதையை வச்சு பண்ணுறவங்களாம் நீ தோற்று போகிறாங்க. சிம்பிளாக எடுங்க, பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நான் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன், இதை சந்தோஷமாக ஏற்றுன்னு பண்ணியிருக்கேன். ஏன்னு எனக்கு கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தா என்னை திட்டுவாங்க, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அப்படி இது நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என் மூலிமா இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சென்றடைந்ததை பார்த்து அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு சின்ன தவறு நடக்க பார்த்து அந்த தவறை உடனே வந்து ஒரு அப்பா அம்மா கிட்டேயோ ஒரு காவல்துறை கிட்டேயோ போய் சொன்னால் அந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணி நிறுத்த முடியும். இந்த ஒரு தவறை மறைக்கலான்ட்டு இன்னொரு தவறு பண்ணுறாங்க, இன்னொரு தவறு அப்படியே போக பெரிய விஷயமா போய் நடக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் பெரிய பூகமே கண்டிப்பாக வெடிக்கும். அதுக்கு இது எனக்கு உங்களுக்கு சென்சார் வரலன்னு நினைக்கிறேன். சென்சார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஓப்பனாக இதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு இதை போடுங்க. ஏன்னா சின்ன வந்து லாஸ்ட் டைம் கூட பார்த்தா மேடம் வனிதா மேடம் வந்திருந்தாங்க. வனிதா மேடம் வந்தது ஒரு கண்டென்ட்டாக போடுறீங்க, ஆனால் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர் இங்கே புலம்புறாங்க, இந்த படத்தை எடுத்துட்டோம் எப்படி போய் சேர்க்க போகிறேன்னு தெரியல, எங்களுக்கு புரியல, எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல அப்படின்றாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருங்க. எங்களையும் வெற்றி அடைய வைங்க. நாங்களும் வரோம், எங்களை மாதிரி பாருங்க, எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்க, பாம்பே கல்கட்டா அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பேசுறது கூட தெரியாது. ஆனால் ஏதோ இருக்குது இந்த படத்தில், அடுத்த எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாமே வந்து உட்காந்துன்னு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு தெரியாத ஆட்களாக தான் இருக்கும். வைரமுத்து ஐயாவை தவிர பிரஜன் புரவர் தவிர எல்லாமே புதுசு. நான் 4 படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 9 படம் பண்ணிட்டு நான் யாருன்னு தெரியல. இப்போ கூட பாரு மேடம் கூட பார்த்தீங்கன்னா ஆதங்க பாலாஜினாங்க, எதுவும் பரவாயில்ல அப்படின்ற, அப்புறம் பாலாஜினாங்க, அப்புறம் ஆதவ பாலாஜின்றாங்க. இதெல்லாம் இருக்குது. அப்போது நான் என்ன தப்பு பண்ணது எனக்கே தெரியல. நாங்கள் சரியான ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தேட்டர் சுற்றுறோம், எல்லோரும் போய் மீட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டுது. இதை எடுத்துமே நீங்கள் கரெக்டாக சேர்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடியூசர் தலைவர் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு தேட்டர் 2 தேட்டர் கிடைச்சா கூட நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் ஷோ கிடைச்சா கூட இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே நாங்கள் திண்டாடுறதா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் பெரிய பிஸ்னஸ் தான் பார்த்துன்னு இருக்காங்க. இன்றைக்கி கதையை நம்புறதில்ல, எதை நம்புறதில்ல. பெரிய ஹீரோ பண்ணுறாங்களா, ஓகே நாங்கள் எடுத்துடுறோம் அப்படி தான்றாங்க. ஒரு ஓடிடியில் போய் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, என்னோட 2 படம் மெய் படத்தை நான் ஹீரோ பண்ணேன், இமெயில்னு ஒரு படம் பண்ணேன். 2 படமும் இன்றைக்கி ஓடிடிக்கு போகணும்னு நிற்குது. எனக்கு ஸ்டார் கட்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து உடையணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நான் தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த படத்தை வெற்றி அடை வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.